ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தண்ணீர் இல்லாத தமிழ் இந்த தொடர் இடம்பெற்ற நூல் வந்து எது அப்படிங்கிறாங்க. தண்டி அலங்காரம். கொஸ்டின் என்ன? தண்ணீர் இல்லாத தமிழ் இது இடம்பெற்ற நூல் வந்து எது அப்படின்னா வந்து தண்டி அலங்காரம் அப்படிம்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. உலகின் முதல் இரு முறைமைகளை பற்றிய உரையாடல் என்னும் நூல் வெளிவந்த ஆண்டு வந்து கேட்டிருக்காங்க. 1632. உலகின் முதல் இரு முறைமைகள் பற்றிய உரையாடல், இந்த நூல் வெளிவந்த ஆண்டு வந்துன்னா 1632. நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணரின் நீங்கின் அதனை பிற, இது வந்து பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்குறாங்க. பிரிது மொழிதல் அணி. நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணரின் நீங்கின் அதனை பிற, இந்த இதில் பயின்று வந்துள்ள அணி வந்து எது அப்படின்னா வந்து பிரிது மொழிதல் அணி. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா உடுமலை நாராயண கவியை தான் பகுத்தறிவு கவிராயர் அப்படிங்கிறாங்க. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் வந்து உடுமலை நாராயண கவி. அடுத்த கேள்வி, ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலின் சிறந்தென்று ஒழுக்கம் உடைமை, இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா வந்து அறவுரை கோவை அப்படிங்கிறாங்க. முதுமொழி காஞ்சி அதோட சிறப்பு பெயர் தான் அறவுரை கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலின் சிறந்தென்று ஒழுக்கம் உடைமை, இந்த அடி இடம்பெற்றுள்ள நூல் வந்துன்னா முதுமொழி காஞ்சி, அதுக்கு ஒரு மற்றொரு பெயர் தான் வந்து அறவுரை கோவை. ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து புறநானூறு அப்படிங்கிறாங்க. ஐவர் கடமை அதை உணர்த்தும் நூல் வந்து என்ன புறநானூறு அப்படிங்க. புறநானூறுனா புறம் புறப்பாட்டு அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. தமிழர் கருவூலம் அது கூட வந்து புறநானூரை தான் குறிப்பிடுவாங்க. ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் எது அப்படின்னா வந்து புறநானூறு. புறநானூறு வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று தான் வந்து புறநானூறு. அடுத்த கேள்வி, தாயுமானவரின் மனைவி பெயர் வந்து என்ன அப்படின்னா வந்து மட்டுவார் குழலி அப்படின்னா. தாயுமானவர் அப்படின்னா வந்து அவர் வந்து 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் வந்து தாயுமானவர். அவர் வந்து என்ன அவரோட மனைவி பெயர் தான் கேட்டிருக்காங்க, மட்டுவார் குழலி. பிரபந்தம் என்பதன் பொருள் அப்படின்னா நன்கு கட்டப்பட்டது அப்படின்னா. பிரபந்தம் என்பதன் பொருள் நன்கு கட்டப்பட்டது. தமிழ் எண்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. 17 இதோட சரியான தமிழ் எண் எது அப்படின்னா வந்து க ஏ, அந்த டி ஆப்ஷன் தான். அந்த 1ங்கிற எண்ணுக்கு வந்து க வரும், 7க்கு வந்து ஏ வரும். ஸோ 17 என்ற சரியான தமிழ் எண் வந்து என்னன்னா டி ஆப்ஷன் தான். சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து அடிஷன் கூட கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. நாலடியார் இந்த நூலின் வந்து ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவறு. ஏன்னா நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் தான் வந்து விளம்பி நாகனார். நாலடியார் அப்படின்னா வந்து சமண முனிவர், டி ஆப்ஷன் தான் வரும். ஸோ சி வந்து தவறு. நாலடியார் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து சமண முனிவர்கள் வருவாங்க. டி ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு. சிக்கு வந்து ஆன்சர் வந்து நான்மணிக்கடிகை அப்படின்னா தான் விளம்பி நாகனார் வந்து வருவாங்க. சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் என்ற பாடல் வரிகளை இயற்றிய கவிஞர் யாருன்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அப்படிங்க. சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் என்ற பாடல் வரிகளை இயற்றிய கவிஞர் வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படுபவை வந்து நாட்டுப்புற பாடல்களை குறிப்பிடுறாங்க. பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படுபவை வந்துன்னா நாட்டுப்புற பாடல்கள். களிப்பா டேஸ் ஓசையை கொண்டது அப்படின்னா. களிப்பா வந்துன்னா துள்ளலோசையை கொண்டதான் களிப்பா. வெண்பா அப்படின்னா செப்பலோசை உடையது, ஆசிரியப்பா அகவலோசை உடையது, வஞ்சிப்பா தூங்கலோசை உடையது, களிப்பா தான் வந்து துள்ளலோசை உடையது. அடுத்து பட்டியல் 1, 2 வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. இலக்கண குறிப்பு, ஈரி வளை அப்படின்னா வந்து என்னன்னா வினைத்தொகை வரும். ஈரி வளை அப்படின்னா வினைத்தொகை. மாமலை உரிச்சத்தொடர், தன்குடை பண்புத்தொகை, கை ஏந்தி அப்படின்னா வந்து 7ஆம் வேற்றுமை தொகை வரும். ஈரி வளை அப்படின்னா வினைத்தொகை, மாமலை உரிச்சத்தொடர், தன்குடை பண்புத்தொகை, கை ஏந்தி அப்படின்னா வந்து 7ஆம் வேற்றுமை தொகை வரும். அடுத்த கேள்வி பாருங்க. இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்ற வரி இடம்பெற்ற நூல் வந்துன்னா திருக்குறள் அப்படிங்கிறாங்க.
திருக்குறள்னா 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று தான் திருக்குறள். இதன் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து திருவள்ளுவர் வந்து வருவாங்க. இதில் வந்து எத்தனை வந்து பாடல்கள் வந்து இருக்குன்னா 1330 பாடல்கள் வந்து இருக்கும். இதில் எத்தனை அதிகாரங்களை கொண்டதுன்னா 133 அதிகாரங்களை வந்து கொண்டது. இதுக்கு வந்து சிறந்த உரை வந்து பரிமேல் அழகர் உரை தான் வந்து குறிப்பிடுவாங்க. முதல்ல எழுதின உரை எழுதினவர் யார் அப்படின்னா வந்து மணக்குடவர் தான் எழுதியிருப்பாங்க. முதலில் திருக்குறள் வந்து அச்சிடப்பட்டு வெளிவந்த ஆண்டு 1812. ஞானப்பிரகாசம் இதெல்லாம் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கணும். குளவி என்பதன் பொருள் வந்து என்ன? குழந்தை அப்படிங்கிறாங்க. குளவி அதன் பொருள் வந்து என்ன? குழந்தை. அடுத்து பாருங்க, பிரணவ கேசரி என அன்போடு அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான். பிரணவ கேசரி என அன்போடு அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் வந்து முத்துராமலிங்க தேவர் அவர்களை தான் பிரணவ கேசரி அப்படிங்கிறாங்க. இவரை வந்து என்னென்னா தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு கூட வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து குறிப்பிடுவாங்க. இதே தென்னாட்டு திலகர் அப்படின்னா வஉசி அவர்கள் வருவாங்க. ராஜாஜி வந்து அரசியல் சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. விவேகானந்தர் வந்து நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு கூட விவேகானந்தர் அவர்கள் வந்து குறிப்பிடுவாங்க. காமராஜர் அவர்கள் வந்து கல்விக்கண் திறந்த காமராஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ம வீரர் காமராஜர், படிக்காத மேதை, இதெல்லாம் காமராஜர் அவர்களுக்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள். இதே முத்துராமலிங்க தேவர் அவர்களை வந்து தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு வந்து திருவிக்கா அவர்கள் வந்து குறிப்பிடுவாங்க. நம்ம கேள்வி, பிரணவ கேசரி என அன்போடு அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் வந்து முத்துராமலிங்கர். உயிர்வழி படலத்தை சிதைப்பதில் பெரும்பங்கு வகிப்பது வந்து எதுனா குளோரோஃப்ளூரோ கார்பன். அதான் ஓசோன் படலத்தை சிதைக்கும் வாயு வந்து எது அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி. குளோரோஃப்ளூரோ கார்பன் அதுதான் அப்படி கொடுத்துருக்காங்க. உயிர்வழி படலத்தை சிதைப்பதில் பெரும்பங்கு வகிப்பது வந்து குளோரோஃப்ளூரோ கார்பன். வசனநடை கைவந்த வள்ளலார் என ஆறுமுக நாவலை பாராட்டியவர் யார் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர். இந்த கேள்வி ரொம்ப உஷாராக இருக்கணும். வசனநடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் பரிதிமாற் கலைஞர். பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து ஆறுமுக நாவலர். ரொம்ப கேள்வி முக்கியம். வசனநடை கைவந்த வள்ளலார் என பரிதிமாற் கலைஞர் ஆறுமுக நாவலரை பாராட்டினார். அப்படிதான் நீங்கள் படிக்கணும். ஏன்னா கேள்விகள் வந்து ஏ ஆப்ஷன்லேயே வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து வைக்கலாம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வசனநடை கைவந்த வள்ளலார் என ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் வந்து பரிதிமாற் கலைஞர். கேள்வி வந்து முன்ன பின்ன கேட்பாங்க, கரெக்டாக பார்த்துங்க. டால்ஸ்டாய் அப்படின்னா ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் தான் டால்ஸ்டாய். இது பெர்னட் ரஷஸ் அப்படின்னா வந்து சிந்தனையாளர், கல்வியாளர் அப்படிங்க. கிருபாலினி அவங்க வந்து விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர் அப்படிங்க. பிளேட்டோ அப்படின்னா வந்து கிரேக்க சிந்தனையாளர் தான் பிளேட்டோ. டால்ஸ்டாய்னா ரஷ்ய நாட்டு எழுத்தாளர், பெர்னட் ரஷஸ் அப்படின்னா சிந்தனையாளர், கல்வியாளர், கிருபாலினி வந்தனா விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர், பிளேட்டோ அப்படின்னா வந்தனா கிரேக்க சிந்தனையாளர். நடுத்திராவிட மொழிகளில் ஒன்று வந்து கோயா அப்படிங்கிறாங்க. நான் வட திராவிட மொழிகளும் தென் திராவிட மொழிகளும் ஈஸி, அதனால் நோட் பண்ணிக்கோங்க. அதிகம் கேட்குறது நமக்கு ஆந்திரம், அது தெலுங்கு மொழி வந்து நடுதிராவிட மொழிகளில் வந்து வரும். குரூக் மால்தோ வந்து வட திராவிட மொழியில் வரும். கொரகா வந்துன்னா தென் திராவிட மொழியில் வரும். நடுதிராவிட மொழி தான் நமக்கு கேள்வி. நடுதிராவிட மொழிகளில் ஒன்று தான் வந்து கோயா, அதனால் நோட் பண்ணிக்கணும். குரூக் மால்தோ பிராகியோ வந்துன்னா வட திராவிட மொழிகள். ஏ ஆப்ஷன் வந்திருக்குது தென் திராவிட மொழி. நடுதிராவிட மொழிகளில் ஒன்று வந்து கோயா. நம்ம தென்னிந்திய மொழிகளில் வந்து கம்பேர் பண்ணையில் தெலுங்கு வந்துன்னா நடுதிராவிட மொழியில் வந்து வரும், அதனால் நோட் பண்ணிக்கோங்க, கேட்பாங்க. ராமசாமிக்கு பெரியார் பட்டம் வழங்கியவர் யார் அப்படின்னா வந்து தாய்மார்கள் அப்படின்னா, அதான் பெண்கள் மாநாட்டில் தான் வந்து ஈவேரா அவர்களுக்கு வந்து பெரியார் பட்டம் வழங்கியிருப்பாங்க. அதுதான் கேள்வி. ராமசாமி அவர்களுக்கு வந்து பெரியார் என்ற பட்டம் வழங்கியவர் யார் அப்படின்னா வந்து தாய்மார்கள். எந்த ஆண்டு அப்படின்னா 1938 தான் வந்து வழங்கியிருப்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. பெரியார் பெண்களுக்கு மிக முக்கியம் என்று எதை குறிப்பிடுறாருன்னா அறிவு, சுயமரியாதை அப்படிங்க. பெண்களுக்கு மிக முக்கியம் வந்து அறிவும் சுயமரியாதை. கோடிட்ட இடங்களை வந்து நிரப்புக. பெரியார் தம் வாழ்நாளில் 13,12,000 கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து சமுதாய தொண்டு ஆற்றினார் அப்படின்னாங்க. பெரியார் தம் வாழ்நாளில் 13,12,000 கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து சமுதாய தொண்டாற்றினார். அடுத்த கேள்வி பாருங்க. தவறான தொடரை கண்டறிக அப்படிங்கிறாங்க. தமிழக பொருட்கள் சீனாவில் விற்கப்பட்டன, அதான் ஏற்றுமதியை பற்றி சொல்கிறாங்க. சீனத்து பட்டும் சர்க்கரையும் தமிழகத்துக்கு இறக்குமதி ஆகின, கரெக்டு. பழந்தமிழகத்தின் வாணிகப் பொருட்கள் பற்றிய குறிப்புகள் உள்ள நூல் வந்துன்னா புறநானூறு அப்படிங்கிறாங்க. அதிகம் வந்து பட்டினப்பாளையில் தான் இடம்பெற்றிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி அதிகம் இடம்பெற்றிருக்கிறது பட்டினப்பாளை தான். ஸோ தமிழகத்தின் வாணிகப் பொருட்கள் பற்றிய குறிப்புகள் உள்ள நூல் வந்து புறநானூறு அப்படிங்கிறது தவறு.
கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது அப்படிங்கிறாங்க. அது கரெக்டு தான். அதியமானின் முன்னோர்கள் தான் கரும்பு பயிரிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆனால் வந்து எங்கேருந்து பயிரிட்டிருக்காங்கன்னா சீனாவிலிருந்து. தமிழகத்து பொருட்கள் வந்து சீனாவில் விற்கப்பட்டன கரெக்டு. சீனத்து பட்டும் சர்க்கரையும் தமிழகத்துக்கு இறக்குமதியாயின கரெக்டு. தமிழகத்தின் வாணிக பொருட்கள் பற்றிய குறிப்புகள் உள்ள நூல் வந்து பட்டினப்பாலை. அதான் ஏற்றுமதி இறக்குமதினா பட்டினப்பாலை தான் நமக்கு வரணும். கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது, இதெல்லாம் கரெக்டு. ஸோ சி ஆப்ஷன் மட்டும்தான் தவறு. ஏன்னா ஏற்றுமதி இறக்குமதி பற்றி உள்ள குறிப்புகள் வந்து புறநானூறுன்னு கொடுத்துருக்கனால அதுதான் ராங். இதில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு எழுத போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள், தமிழை நல்லா பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன்றா நீங்கள் பண்ணுற டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதான் அடுத்த 100 கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். தமிழில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பண்ணுங்கள். தெரியாத கேள்விகள் வந்து அட்டனே பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு கேள்வி தெரியலை அப்படின்னா அடுத்த ஒரு 20 கேள்விக்கு அடுத்து அந்த கேள்விக்கு சம்மந்தமான ஒரு கேள்வி கண்டிப்பாக இடம்பெறும், தமிழில் கண்டிப்பாக இடம்பெறும். ஸோ தமிழில் ஃபஸ்ட்டு 1 hour கூட எடுத்துக்கக்கூடாது, 45 minutes தான் நீங்கள் எடுத்துக்கணும் தமிழுக்கு 100 கொஸ்டினுக்கு. அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தெரிஞ்ச கேள்விகளாக ஃபஸ்ட்டு தமிழில் அட்டன் பண்ணிடுங்க. அட்டன் பண்ணிவிட்டு தெரியாத கேள்விக்கு அடுத்து ஏதோ ஒரு கேள்வி ஒரு 10 to 20 கொஸ்டின்ஸுக்கு அப்புறம் அந்த கேள்வி சம்மந்தமான ஒரு கேள்வி கண்டிப்பாக இடம்பெறும். அதுலேருந்து நீங்கள் ஆன்சரை எடுத்து அதில் எழுதலாம். அதனால் தமிழுக்கு மட்டும் அவசரப்பட்டு ஃபுல்லாக 100 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடாதீங்க. தெரிஞ்ச கேள்வி மட்டும்தான் தமிழை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும். ஏன்னா நீங்கள் தமிழை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறதை வச்சு தான் பின்னாடி இருக்கிற 100 வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா உந்துதல் ஏற்படும். நம்ம நல்லா பண்ணிடணும் செஞ்சிடணும் அப்படிங்கிறனால நல்லா பண்ணுங்கள். குரூப் 2 எக்ஸாமுக்கு ஆல் தி பெஸ்ட். டூ வெல். தேங்க்யூ.